Hi friends, welcome back to Anitha's Happy Home. இன்னைக்கு வீடியோல நான் என்னோட கிச்சன்ல உள்ள என்னோட ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட் பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நம்ம எல்லாருமே நம்மளோட நேரமின்மை காரணமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாகவே குக்கரில் தான் சாதம் வடித்து சாப்பிட்றோம். அதே மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க குக்கர் சாதத்தை விட நம்ம வடித்து சாப்பிட்ற சாதம் ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க. வீக்கெண்ட்ஸில் கூட நம்மளால் ரைஸ் வடித்து சாப்பிட முடியுது, ஆனால் வீக் டேஸில் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா டைம் கிடைக்கிறப்ப வடித்து சாப்பிடுவேன், அப்படி இல்லைன்னா குக்கரில் வச்சு தான் சாப்பிட்டுட்ருப்பேன். இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 1 year பேக் நான் ஷாப்பிங் போகிறப்ப நான் ஒரு குக்கர் பார்த்தேன். இப்போ எல்லா ஷாப்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் வைக்கிறப்ப நம்ம ரைஸில் உள்ள ஸ்டார்ச் கீழே வடிஞ்சு தங்குற மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருந்தாங்க. நான் கொஞ்சம் சந்தேகமாக தான் வாங்கிட்டு வந்தேன், ஏன்னா இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் தெரியலையே, சாதம் ரொம்ப குழஞ்சாலாம் கஷ்டமாச்சு, செக் பண்ணி பார்ப்போன்ட்டு கிட்டத்தட்ட 1 வருஷமாக நான் அந்த குக்கர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் நார்மலாக சாதம் வேக வச்சு வடிக்கிறப்ப வர ஸ்டார்ச்சுக்கும் இந்த ஸ்டார்ச்சுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது நம்ம நார்மலாக நம்ம சாதம் வடிக்கிறப்ப கம்ப்ளீட்டாக அந்த கஞ்சி ரிமூவ் ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 50 to 60% ரிமூவ் ஆகுது. பட் அது கூட நமக்கு பிரயோஜனம் தானே. அதனால தான் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு டைம் இருந்தது அப்படின்னா வடித்து நார்மலாக சாதம் வடிக்கிற மாதிரி பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா இந்த குக்கரில் சாதம் குக் பண்ணிக்குவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப என்னென்னா அந்த சாதத்துலேருந்து அந்த கஞ்சி அடியில் கீழே தங்கி நிற்கும். நமக்கு ரைஸும் நல்லா பார்த்தீங்கன்னா பொல பொலன்னு இருக்கும், குழையெல்லாம் குழையாது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 times ஒரு 2-3 times எந்த அளவு தண்ணி வைக்கிறதுன்ற கன்ஃபியூஷன் இருக்கலாம். பட் ரொம்பவே ஈஸி, ஏன்னா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம்லேயே ரொம்ப நல்லா வந்தது. நீங்கள் ரைஸ் மாற்றுறீங்க, அதாவது நீங்கள் பச்சரிசி புழுங்கரிசி அந்த மாதிரி மாற்றுறீங்கன்னா மட்டும் தண்ணி மெஷர்மெண்ட் கொஞ்சம் கூட குறைய வச்சுக்கோங்க. இப்போ அந்த குக்கர் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அதில் வடித்த சாதமும் நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ அந்த குக்கர் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுதாங்க நான் சொன்ன குக்கர். இது அல்ட்ரா பிராண்டு. நம்ம அல்ட்ராவில் கிரைண்டர் மிக்சி எல்லாம் பார்த்துருக்கோம். குக்கர் நான் 1 year முன்னாடி தான் பார்த்தேன். இதோட மெட்டீரியல் ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. நம்ம பிரியாணி எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது, அடியில் ஒட்டாமல். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கெட்குள்ளே தான் நம்ம அரிசி போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அப்படி வேக வைக்கிறப்ப இதில் அடியில் நிறைய ஹோல்ஸ் இருக்குது. இந்த ஹோல்ஸ் மூலமாக ஸ்டார்ச் இறங்கி குக்கரில் கீழே நின்றுக்குது. நீங்கள் ஒன்ஸ் சாதம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிட்டிங்கன்னா, சப்போஸ் இன்னும் கொஞ்சம் அடியில் இருந்தால் கூட அதுவும் ரிமூவ் ஆகிடும். சாதம் கஞ்சி கோத்த மாதிரியெல்லாம் இல்லை. நான் மெயினாக யோசித்தது என்னென்னா, ஒருவேளை கஞ்சி கோத்த மாதிரி இருக்குமோன்னு. அந்த மாதிரி இல்லை. 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று நம்ம நார்மல் குக்கரை விட இதில் சாதம் வைக்கிறப்ப டைமும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்குது. தண்ணியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுலேயே எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம லிட்ரலாக அதை ஃபாலோ பண்ணோன்னா ஒரு 2-3 daysல நமக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ஐடியா கிடச்சிரும். இன்றைக்கி நான் இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு சாதம் வச்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம அரிசி நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம அடுத்து இதில் ரைஸ் வச்சுருவோம். முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, இதில் ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி ஃபில் பண்ணிக்கணும். எந்த அளவு தண்ணி ஃபில் பண்ணணும்னா, இந்த கீழே உள்ள பக்கெட் இருக்குல்ல, அந்த பக்கெட்டோட பாட்டம் டச் பண்ணுற அளவு தண்ணி ஊற்றணும். முதல்ல நான் இதில் தண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நான் ஊற்றி காமிக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் பொறுமையாக ஊற்றினேன். இல்லைனா எனக்கு கப் இல்லாமலே நான் டைரெக்டாக போர் பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம வச்சு யூஸ் பண்ணி பழகுனதுனால. குக்கரில் நம்ம தண்ணி ஃபில் பண்ணிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, இந்த பாட்டத்தை டச் பண்ணுற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன்னா. ரொம்ப தண்ணி நிறையா இதுக்கு மேலே வரக்கூடாது. எக்ஸாக்டாக இந்த ஹோல்ஸ் வரைக்கும் தண்ணி நனைஞ்சிருக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே அரிசி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் போட்டுக்கலாம். இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா பொன்னி புழுங்கல். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ரைஸ்க்கு நீங்கள் யூஸ்வலாக எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். நார்மல் குக்கராக இருந்ததுன்னா நான் இந்த ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரால் 5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுவேன். இந்த குக்கரில் நான் செய்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கிறேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 4 டம்ளர் ஊற்றிட்டேன். இப்போ ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஃபுல் ஸ்டீம் வந்தோன்னே வெயிட் போட்டுடலாம். நீங்கள் யூஸ்வலாக எத்தனை விசில் விடுவீங்களோ அதை விட ஒரு விசில் கம்மியாக விட்டுக்குங்க முதல் தடவை மட்டும். சாதம் வேக வச்சு நிறுத்தியாச்சு. ஸ்டீம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ நான் வந்துட்டு ரைஸ் எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொல பொலன்னு இருக்குது பாருங்கள் சாதம். கரெக்டாக வெந்திருக்கு. சாதமும் வந்துட்டு நல்ல பொல பொலன்னு இருக்குது. இதை நம்ம ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சிட்டோன்னா போதும். நீங்கள் சாதம் அடித்தோன்னே இது காய விட்டுறாதீங்க. காஞ்சதுன்னா அப்புறம் ஹோல்ஸ் அடைச்சிது அப்படின்னா கொஞ்சம் மெனக்கெட்டு வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். உடனே வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாலோ இல்லை தண்ணியில் ஊற வச்சிட்டோம்னாலோ இதை வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.